அல்லாஹ் கஷ்டத்துக்கு பின்னால லேச வச்சிருக்கிறான். எங்கடாக்கள் எதிர்பார்க்கிற தொழுறாக்கள் ஈமானோட இருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் பென்சில போகணும். நரகவாதிகள் தானே உலகத்துல ஊரை கெடுக்கிறார். உனக்கு ஹிஜ்ரத்து போறதுக்கு அல்லாஹ் ஒரு பெஸ்ட் கூட்டாளி ஒன்றை வச்சிருக்கிறான். ஷைத்தான் சொன்னான், இப்லீஸ் சொன்னான், அல் கௌலு மா கால ரஜுல். இந்த இவன் சொன்னானே இதான் நல்ல மஷூரா. எங்கட பெண்கள்டா, ஓம் பாருங்க அப்பா, பாருங்க மாமா, இவர் சும்மாவே எங்களுக்கு செலவுக்கு தாரல்ல, பாருங்க உள்ளத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போய்த்தாரு. புதுனமான மார்க்கம், புதுனமான இஸ்லாம், இவங்களுக்கு எல்லாம் தலை கடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தையே நாசமாக்குறாங்க. கல்யாணத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, தொழில, துறவுல, குடும்ப வாழ்க்கையில 100க்கு 100 நபிக்கு மாற்றம். சிண்டா தான் சொல்லவா வேணும்? ஈமான் உள்ளாக்களே காசி கடிமை. அவனுக்கு ஈமானும் இல்லை, இஸ்லாமும் தேவையில்ல. 100 ஒட்ட வந்ததோட முழு பேரும் தேடுறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் مستقيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. ரவாஹுல் புகாரி. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், என்னை படைத்தவன், எனக்கு நேர்வழி காட்டுபவன். வல்லதி யுத்இமுனி வ யஸ்கீன், எனக்கு உணவளிப்பவன், குடிப்பானம் அளிப்பவன். ஃபஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயாளியாகினால் எனக்கு ஷிஃபாவை தருபவன். வல்லதி யுமீத்துனி சும்ம யுஹீன், என்னை மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். வல்லதி அத்மஉ ஐ யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன், கியாமத்துடைய நாளையில் என்னுடைய சகல பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியான ஒரே இறைவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவை மற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகுக்கு வந்த உத்தமர், கருணை கடல், காரூண்ய வள்ளல், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலம் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதிலே அணுவளவும் நெறி பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சங்கையான மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். ஹிஜ்ரி 1448 ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறை 10 சங்கையான ஆஷுராவுடைய தினத்திலே, வெள்ளிக்கிழமை நாளிலே புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் சங்கையான உலமாக்களே, நண்பர்களே, கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாள் சத்தியம் பாதுகாக்கப்பட்ட நாள். இன்றைய நாள் அசத்தியம் அளிக்கப்பட்ட நாள். இன்றைய நாள் உலகத்தில் அல்லாஹுடைய மிக முக்கியமான தூதராகிய ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அநியாயத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் ஆஷூரா. அதே போல் இந்த உலகத்தில் தன்னை கடவுள் என்று சொன்ன, தன்னை இறைவன் என்று சொன்ன ஒரு கொடுங்கோலன், எகிப்து தேசத்தை ஆட்டி படைத்தவன், கடலில் மூழ்கடித்து சாகடிக்கப்பட்ட நாள். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கிலே கர்பலாவிலே அவருடைய குடும்பத்தோடு
அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள். இவ்வாறு வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள். சகோதரர்களே, இவ்வாறு பல நிகழ்வுகள் ஒரு புறம் இருக்க, இந்த ஆண்டு நாம் ஹிஜ்ரி 1448 ஹிஜ்ரத்திலே நாம் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் ஹிஜ்ரி புத்தாண்டுடைய 2வது ஜும்ஆ. சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது அது ஒரு லேசான விடயம் அல்ல. நாம் வீடுகளை வாசல்களை வித்துவிட்டு கொழும்பில் வந்து குடியேறுவதை போன்ற ஒரு விடயம் அல்ல. அது எல்லாராலும் செய்ய முடியாத ஒரு அற்புதமான தியாகம் நிறைந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறந்தவர்கள், மக்காவில் வாழ்ந்தவர்கள், மக்காவில் திருமணம் முடித்தவர்கள், மக்காவில் தொழில் செய்தவர்கள், மக்காவிலே நண்பர்களை கொண்டவர்கள், மக்காவிலே அனைத்தையும் இருந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய ஒரே ஒரு காரணத்தால், மார்க்கத்தை நிலைநாட்டிய ஒரே ஒரு காரணத்தால், தீனை இந்த உலகத்துக்கு எத்தி வைத்த ஒரே ஒரு காரணத்தால், அசத்தியத்தை அழித்து சத்தியத்தை போதித்த ஒரே ஒரு காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த மக்காவாசிகள் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் நிம்மதியாக இருக்க விடவில்லை. மக்காவில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை, மக்காவில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை. ஹிஜ்ரத், குடும்பத்தை விட்டு, பிள்ளை கூட்டிகளை விட்டு, குடும்பங்களை, இரத்தங்களை, நண்பர்களை, தொழில்களை, துறவுகளை, வாழ்ந்த ஊரையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் கட்டளை போட்ட கண்காணாத ஒரு தேசத்துக்கு செல்வதற்கு பெயர்தான் ஹிஜ்ரத். கொஞ்சம் சிந்தியுங்கள். கொழும்பிலே நிம்மதியாக வாழக்கூடியவர்களே, கொழும்பிலே சந்தோஷமாக வாழக்கூடியவர்களே, கொழும்பை விட்டுவிட்டு வேற ஏதாவது ஒரு வனாந்தர பகுதியில், ஒரு கிராமப்புறத்தில் உங்களை போய் வாழச் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? கொஞ்சம் சிந்தியுங்கள். முழு பேரும் இந்த மஹல்லாவை விட்டு வெளியிறங்க வேண்டும். எல்லாரும் வீட்டை காலி பண்ண வேண்டும். அனைவரும் ஹபரணையிலேயோ அல்லது புத்தலையிலேயோ அல்லது வில்பத்து காடுகளுக்கு பக்கத்திலோ போய் குடியேறுங்கள் என்று சொல்லப்பட்டால் நம்மில் யாராவது அசைவார்களா? சிந்தியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய ஒரே ஒரு காரணத்துக்காக உலகத்தில் ஆக சிறந்த பூமியிலிருந்து அந்த சஹாபாக்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு கவலையாக இருக்கும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். மதீனா அப்பொழுது மதீனா அல்ல, அது மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப். சரப என்றால் நோய், கஷ்டம், சஞ்சலம். குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, தொழில் செய்வதற்கு பிசினஸ் கிடையாது, விவசாய பூமி. போனாலே காய்ச்சல். 125 வருஷமாக அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தார்களுக்கு மத்தியிலே அங்க யுத்தம். யுத்த பூமியிலிருந்து யுத்த பூமிக்கு யாராவது ஹிஜ்ரத் போவார்களா? சகோதரர்களே, ஆனால் வேற வழி இல்லை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அந்த பூமியை. சஹாபாக்கள் சிரம் தாழ்த்தி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவ்வல் முஹாஜிர், முதலாவது ஹிஜ்ரத் செய்தான் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது ஹிஜ்ரத் செய்த பெண் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஹிஜ்ரத் செய்த குழந்தை ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு குடும்பத்துடைய முதலாவது ஹிஜ்ரத். குடும்பத்தை நிம்மதியாக செல்ல விடவில்லை. மக்காவிலே உங்களுக்கு தெரியும், ஆயிஷா பள்ளி தன்ஈம் என்ற இடத்தில் இருக்கிறது. அந்த தன்ஈம் என்ற இடத்தில் வைத்து மனைவியை வேறையாக, கணவனை வேறையாக, குழந்தையை வேறையாக பிரித்து கொண்டு சென்று விட்டார்கள். கணவன் தப்பிவிட்டார், மதீனா சென்றார். குழந்தை கணவனின் குடும்பத்திடத்திலே, மனைவி மனைவியின் குடும்பத்திடத்திலே. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கும் நிலைமையில் ஒரு நிலைமை வந்து மீண்டும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் உத்தரவு கிடைத்து தன்னந்தனியாக ஒரே ஒரு மனிதர், யார் என்றே தெரியாது, ஆள் தெரியாது, ஊழ் தெரியாது, உஸ்மான் இப்னு அபி தல்ஹா என்ற மனிதன் இந்த பெண்ணை தன்னந்தனியாக மதீனாவுக்கு செல்ல விடலாமா? அழகான பெண், நல்ல குடும்பத்தில் உள்ள பெண். 450 கிலோமீட்டர் அந்த பெண்ணை ஹிஜ்ரத்துக்காக கொண்டு சென்று விட்டு திரும்பி வந்தார். ஒரு பெண் இந்த மார்க்கத்துக்கு செய்த தியாகம். அந்த தியாகத்துக்கு பகரம் அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? உம்மு ஸலமாவும் அபூ ஸலமாவும் உயிருக்கு உயிரான கணவன் மனைவிகள். எந்த அளவுக்கு உம்மு ஸலமா சொல்லுவாங்களாம் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ ஸலமா
நான் மௌத்தாகினால் நீ வேற கல்யாணம் முடிக்க கூடாது, நீ மௌத்தாகினால் நானும் முடிக்க மாட்டேன். அபூ சலமா சொல்வாராம், அப்படி அல்ல, உனக்கு முன் நான் மௌத்தாகினால் அல்லாவிடம் நான் கேட்கிறேன், என்னை விட சிறந்த கணவனை உனக்கு அல்லாஹ் தருவான். உலகத்தில் உன்னை விட சிறந்த கணவன் கிடைக்குமா? உன்னை விட சிறந்த கணவன் இல்லை உலகத்தில், இல்லை. உம்மு சலமா அல்லாஹ் தருவான். மௌத்தாகினார் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சலமாவுக்கு அல்லாஹ் கொடுத்த கணவன் யார் தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் கிடைக்குமா? உம்மஹாத்துல் மூமினீன். அன்று சலமாவுக்கு மாத்திரமல்ல, உலகம் அழியும் வரைக்கும் எத்தனை மூமீன்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் பிறப்பார்களோ அத்துணை பேருக்கும் தாய். ஏன்? மார்க்கத்துக்காக சென்றார் பெண், மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர். இன்று மார்க்கத்துக்காக அல்ல, உங்களோட சொந்த சொர்க்கத்துக்காக தொழுறதே கஷ்டம். நீங்க மார்க்கத்துக்கு இரண்டாவது யோசிங்க, உங்களோட கபருக்கு தேடுங்க முதலாவது. உங்களோட கபறுகளை, நம்முடைய கபறுகளை நரக படுகொலியை விட்டும் பாதுகாப்பதற்கு என்ன ஆயத்தம்? இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் சகோதரர்களே, கை சேதப்பட்டு விடாதீர்கள். முடிவெடுங்கள். இந்த ஜுமா இந்த புத்தாண்டுடைய இரண்டாவது ஜுமா உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜுமாவாக இருக்கட்டும். மிம்பரில் நிற்கும் நானும் தான், கீழே இருக்கும் நீங்களும் தான் அல்லாவை நெருங்குவதற்குரிய ஜுமாவாக இந்த ஜுமாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சகோதரர்களே, முழு பேரும் ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள். ஹிஜ்ரத், காய்ச்சல், வருத்தம், கஷ்டம், சொத்துகள் பறிமுதல், சிலர்களை கட்டி வைத்தார்கள். இப்ப மிஞ்சி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா அம்மா, அதே போல அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ 2-3 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமல்களில் போட்டி போடுபவர், எதிலையும் பிந்த மாட்டார், அவரை முந்த யாரும் கிடையாது. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழு பேரும் ஹிஜ்ரத் போறாங்க. அவருக்கு சகிக்க முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், நான் எப்ப ஹிஜ்ரத் போறேன், எனக்கு அனுமதி தாங்களே. சொன்னாங்க, அபூபக்கர் இஸ்பிர், பொறுமையாக இரு, லஅல்லல்லாஹ யஜிது லக ஸாஹிபா, உனக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு அல்லாஹ் ஒரு பெஸ்ட் கூட்டாளி ஒன்றை வச்சிருக்கிறான், அவரோட நீ ஹிஜ்ரத் போவாய். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி கொண்டார், என்னுடைய ஹிஜ்ரத் நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே போனார், 2 ஒட்டகங்களை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தார். இப்ப மக்கத்து முஷ்ரிக்குகள், குறைஷிகள் விளங்கி கொண்டார்கள், முழு முஸ்லிம்களும் மதீனாவுக்கு சென்று விட்டார்கள், மதீனாவாசிகள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இப்படியே போனா எங்களுக்கு ஆபத்து. மதீனாவிலிருந்து படையெடுத்து வருவான் எங்களை அழிக்கிறதுக்கு. இப்ப முகம்மது இருக்கிறார் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2-3 பேர் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது போக விடாம தடுக்கணும். உடனடியாக பார்லிமெண்டை கூட்டுங்கள். அங்கே முஸ்லிம்களுடைய பார்லிமெண்ட்டுக்கு பெயர் தாருன் நதுவா, தாருல் அர்க்கம். காஃபிர்களுடைய பார்லிமெண்ட்டுக்கு பெயர் தாருன் நதுவா. தாருன் நதுவாவிலே மீட்டிங் போடப்படுகிறது. மக்கத்து காவிர்களின் பெரும் தலைவர்கள் எல்லாரும் வாருகிறார்கள், முழு தலைவர்களும் வாராங்க. மீட்டிங்க்கு வார வழியில இந்த வரலாறு எல்லாம் சும்மா கதைகள் அல்ல. இமாம் இப்னு இஸ்ஹாக் தன்னுடைய சீராவிலே, அதே போல இப்னு சஅத் தபகாத்திலே, அதே போல இப்னு ஹிஷாம் சீராவிலே, முழு வரலாறு கிதாபுகள்லையும் இருக்குது. மீட்டிங்க்கு வரக்கூடிய நேரம், மீட்டிங்குடைய அந்த தாருன் நதுவாவுடைய வாசல்ல ஒரு வெள்ளை தாடியோட வயதான ஒரு கிழவர் உட்கார்ந்து இருக்கிறார், அழகான ஆடைகள் உடுத்து. கேட்டாங்க, மின் ஐனான்ஸ், நீ யார், எங்கிருந்து வந்திருக்கிறாய்? சொன்னார், ஷைஹுன் மின் அஹ்லி நஜித், நான் நஜித் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். நஜித் என்றா இப்ப உள்ள ரியாத், ரியாத்ல இருந்து வந்திருக்கார். சொன்னார், நான் யார் தெரியுமா? நான் நல்ல ஆலோசனைகளை கொண்ட ஒரு மனிதன், நல்ல மஷூராக்களிடம் இருக்குது. நீங்க என்னையும் உங்களோட மஷூராவுக்கு கொண்டு போனா நான் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தருவேன். அது வேற யாரும் அல்ல, இப்லீஸ் வந்திருந்தான் மனித தோற்றத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதையை முடிப்பதற்காக கிழவனையும் கூட்டிக்கிட்டு உள்ள போய்த்தாங்க. இப்ப மஷூரா, 3 முக்கியமான மஷூரா, இது நீண்ட வரலாறுகள்,
நேரம் போதாது, எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்குகிறேன். 3 மஷூரா. முதலாவது எழுப்பினான் ஒருவன், முஹம்மதை வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி வையுங்கள், வெளியே விட்டு விடாதீர்கள். நஜிதிலிருந்து வந்த கிழவர் சொன்னார், அவரை நீங்க வீட்டுக்குள்ள பூட்டி வச்சீங்கன்னா வீட்டுடைய ஓட்டைக்குள்ளால் அவர் இஸ்லாத்தை பரப்புவார். இந்த மஷூரா சரி வரார். 2வது மஷூரா, முகம்மதை நாடு கடத்துங்கள், மதீனாவை விட்டும் மக்காவை விட்டும் கண் காணாத தேசத்திலே கொண்டு போய் அவரை விட்டு விடுங்கள், திரும்பி வர முடியாத தூரம். கிழவர் சொன்னார், முகம்மதை நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டாலும் உங்களுக்கு தெரியுமா, அவருடைய அழகான பேச்சு, பசப்பு வார்த்தை, வசீகரமான வார்த்தைகளை கேட்டு அந்த நாட்டு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துருவான். இதுவும் சரி வராது. 3வது அபூ ஜஹில் எழும்பினான், நரகவாதி. எழும்பி சொன்னான், நரகவாதிகள் தானே உலகத்துல ஊரை கெடுக்கிறார்கள், மார்க்கத்தை நாசமாக்குறதுக்கு விரும்புறாக்கள் நல்லவங்கள் அல்ல. மார்க்கத்தை பின்பற்றுறவங்களை தடுக்கிறவங்களும், அவங்களுக்கு எதிர்க்கிறவங்களும், அவங்களுக்கு எதிராக பேசுறவங்களும் இது சொர்க்கவாதிக்குரிய அடையாளம் அல்ல. அபூ ஜஹில் சொன்னா, நான் ஒரு மஷூரா சொல்றேன், உங்க யாருக்கும் அந்த மஷூரா வந்திருக்காது. என்ன மஷூரா தெரியுமா? முகம்மதுடைய கதையை முடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க இயலுமா? சொன்னான், ஒருத்தர் கொண்டாத்தான் அது கொலை. எங்களுக்கு எதிராக அவங்களோட குடும்பம் வருவாங்க, பனு ஹாஷிம் வருவாங்க. எல்லாரும் எல்லா கோத்திரத்திலிருந்தும் ரொம்ப பலசாலி ஒன்றை செலக்ட் பண்ணி எல்லார கையிலையும் வாழை கொடுத்து, இன்றைக்கு ராவைக்கு தஹஜ்ஜுடைய நேரம் அவர் பள்ளிக்கு வெளியில வருவார், வார நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரே போடா போட்டுருங்க, கதை முடிஞ்சு. யாரையும் பழிவாங்க இயலாது. கடைசியில தியத்தி தண்டை குற்றம் கேட்பாங்க, 100 ஒட்டகத்தை கொடுத்தா விஷயம் முடிச்சு. எப்படி மஷூரா? ஷைத்தான் சொன்னான், இப்லீஸ் சொன்னான், அல் கௌலு மா கால ரஜுல். இந்த இவன் சொன்னானே, இதான் நல்ல மஷூரா. அபூ ஜஹில் சொன்னதுதான் நல்ல மஷூரா. முகம்மதுடைய கதையை முடிங்க, விஷயம் அவுட், இஸ்லாத்தை விட்டு எல்லாரும் பைத்துருவாங்க. இப்ப உடனே அல்லாஹ் இந்த 3 மஷூராவையும் சொல்லி கொடுத்தான். வைத் யம்குரு பிகல்லதீன கஃபரு, நபியே, மக்கத்து முஷ்ரிக்குகள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். லியுஸ்பிதூக், முதலாவது மஷூரா, உங்களை வீட்டுக்குள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டும். 2வது அவ் யக்துலூக், அல்லது உங்களை கொல்ல வேண்டும். 3வது அவ் லியுக்ரிஜூக், உங்களை இந்த நாடு கடத்த வேண்டும். இந்த 3 மஷூராவும் நடந்திருக்குது. உங்களை கொல்ல போறானுங்க, தயாராகிட்டானுங்க. வயம் குருன, அவங்க சூழ்ச்சி செய்யறாங்க. உங்களோட அல்லாஹ் வயம் குருல்லா, அவனும் சூழ்ச்சி செய்வான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், ஏண்ட சூழ்ச்சி ரொம்ப வித்தியாசமான சூழ்ச்சி. ஏண்ட சூழ்ச்சிக்கு நெருங்க முடியாது. நபியே, தைரியமாக வெளிக்கிளம்புங்கள் மதீனாவுக்கு. புகாரில வருது, புகருடைய நேரம், வெயில் கொட்டக்கூடிய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகன்னியன், முகத்தை மூடிக்கொண்டு வேக வேகமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு வரலாற்று ஆசிரியர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க, அல்லாஹு ஆலம். இப்ப உள்ள ஹில்டன் டவர், அந்த ஹில்டன் டவர்ல மக்காவுல அபூபக்கர் மஸ்ஜித்னு ஒரு பள்ளியும் இருக்கு. போனா பாருங்க, இன்ஷா அல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சொன்னாங்க, இந்த நேரத்தில் இவர் வரமாட்டார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வருகிறார். வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரிஜ் மன் இந்தக், அபூபக்கர், உன்னுடைய வீட்டுல உள்ள அவ்வளவு பேரையும் வெளியே போக சொல். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆயிஷாவும் அஸ்மாவும் தான் இருக்காங்க, நீங்க சொல்றத பயமில்லாம சொல்லலாம். அபூபக்கர், அபூபக்கர், அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் போக அனுமதி தந்து விட்டான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அஸ்ஸுஹ்பத லி யா ரசூலல்லாஹ், அப்ப நான் உங்களுக்கு அனுமதி தந்துட்டான், அப்ப நானும் சேர்ந்து கொள்ளவா? சொன்னாங்க, உனக்கும் சேர்த்துதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என்ற வாழ்க்கையில ஒரு மனுஷன் சந்தோஷத்தால இவ்வளவு அழுவாரா என்று அன்றைக்கு தான் தெரியும். எப்படி மார்க்கத்துக்காக ஒரு தியாகம் செய்ய எனக்கு கிடைக்கிறே, பொஞ்சாதி மௌத்தானத்துக்கு அல்ல, பிள்ளைகள் மௌத்தானத்துக்கு அல்ல, குடும்ப உறவை, நாட்டை துறந்து செல்வதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. சந்தோஷத்தால் அழுகிறார். திரும்பி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு சொன்னார்கள், அலி, இன்னாருடைய அமானிதம் இருக்கிறது. முழுது அமானிதமும் முஷ்ரிக்குகள் அமானிதம்.
நீங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மையை. இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பாடம் இருக்குது. அதை நான் தொட்டு கொண்டு போனா நேரம் போயிடும். பாருங்க, அவ்வளோ மக்காவாசிகளும் நபிக்கு எதிர்ப்பு, நபியுடைய மார்க்கத்துக்கு எதிர்ப்பு. ஆனா அவங்களோட பொறுமதியான பொருளை பாதுகாக்க கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில. எப்படி முஸ்லிம், எப்படி ரோல் மாடல். இன்னைக்கு எங்களை கண்டா ஓடுறான், பொல்லு வைக்கிறதான் வேற வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ எதிர்ப்பாக இருந்தும் நம்பினார்கள். முஹம்மதிடம் கொடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பா இருக்கு சொன்னாங்க. இன்னாருடைய அமானிதம் இருக்கிறது, அலி ஒப்படைத்து விடு, இன்றைய இரவு என்னுடைய படுக்கையில் படு, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். இரவுடைய நேரம், கதவு பூட்டிருக்குது. முழு பேரும் வந்தார்கள், பள்ளிவாசலை வீட்டை சுத்தினார்கள். சுத்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளுக்கு, அபூ ஜஹில் தலைமையில வாளை எடுத்துக்கொண்டு இப்ப அபூ ஜஹில் என்ன செய்றார், கேலி பண்ண ஆரம்பிக்கிறார். சொன்னார், இந்த முஹம்மது சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேளுங்க, இந்த முஹம்மது சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார், இன்னக்கும் இதா தாபஅதும் அலா அம்ரிஹி, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர மார்க்கத்தை கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தா, குந்தும் முலூக்கல் அரபி வல் அஜம், ஒரு காலம் வருமாம் நீங்க அரபியர்களுக்கும் அஜமியர்களுக்கும் ராஜாவாக மாறுவீங்களாம். அது மட்டும் இல்லையாம், தும்மைதான் தும்பித்தும், நீங்க மௌத்தாகுவீங்களாம். மௌத்தானத்துக்கு பின்னாலே அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தருவானாம், எழுப்பாட்டுவானாம். நீங்க முஸ்லிம்களாக மௌத்தா போனா, நல்லவங்களா மௌத்தா போனா, தூஜஅலுலக்கும் ஜினானுன் கஜினானில் உர்துன், ஜோர்தான்ல இருக்கிற மாதிரி பச்சை பசேல் என்ற தோட்டங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவானாம். இது ஒன்று. ரெண்டாவது சொன்னாரு, நீங்க இஸ்லாத்துக்கு வரலண்டா, அல்லாவை ஏற்றுக்கொள்ளலண்டா, நீங்க மௌத்தா போனீங்கண்டா, உங்களை அல்லாஹ் எழுப்பாட்டி துஜஅலுலக்கும் நாருன் துஹரகூன ஃபீஹா, நரக நெருப்புல போட்டு பத்த வைப்பானாம். பாத்தீங்களா, இப்ப இவரே மாட்டிக்கிட்டாரு, இவரே வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. எங்க நரகம், எங்க சொர்க்கம்? எல்லாரும் சிரிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து சொன்னார்கள், நஅம் நஅம், ஆம், அன அகூலு ذلك, அபூ ஜஹ்லே நான் சொன்னேன் தான், நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னேன், தீயவர்களுக்கு நரகம் என்றேன். வஅன்த வாஹிதும் மின்ஹும், அபூ ஜஹ்லே நீயும் நரகவாதி என்றார்கள், நீயும் நரகவாதி. அவன்ட காதுல புலல்ல சகோதரர்களே, ஒரு பொடி மண் அப்படியே எடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், ஞானம் நிறைந்த குர்ஆனின் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், நபியே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அலா சிராத்தி முஸ்தகீம், நீங்க தான் நேரான வழியில உள்ளீர்கள். அப்படியே ஓதி 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 கடைசியாக ஓதினார்கள், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா, நபியே அந்த முஷ்ரிக்குகளுக்கு முன்னாலே ஒரு திரை, வமின் கல்ஃபிஹிம் சத்தா, பின்னாலே ஒரு திரை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம். ஃபஅக்ஷைனாஹும், அவர்களை நாங்கள் மூடி மயக்கத்தில் ஆழ்த்துவோம். ஃபஹும் லா யுப்சிரூன், உங்களை அவர்களால் பார்க்க முடியாது, நீங்க வெளியே போகலாம். ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை வீசினார்கள். முழு பேருடைய தலையிலையும் மண் விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். யாருக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் விளங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திட்டம், போய் மக்காவுக்கு முன்னால நிக்கிறாங்க. யோசிங்க, வீட்டுல இருந்து எல்லாரையும் வெளியாக்கி அந்த வீட்டை பார்த்தவங்களுக்கு எவ்வளவு கவலை வரும். எங்கட வீட்டுல இருந்து நாங்க நிர்பந்தமா வெளியே போக வேண்டிய நிலைமை. அந்த வீட்டை கடைசியா எப்படி பார்ப்போம்? அந்த காபா, உலகத்தில் ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகையுடைய நன்மை. திருமதியில வருது ஹஸ்வரா என்ற மார்க்கெட். இப்ப அந்த மார்க்கெட் உள்ள இடத்துல கிளாக் டவருக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா 2 புதிய மினாரா அடிச்சிருக்கிறாங்க, லாஸ்டா கட்டின மினாரா. அந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு மார்க்கெட். அங்க நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க காபா. கண்கள்ல கண்ணீர் கொட்ட, கல்புகள் பதற சொல்றாங்க, காபாவே, மக்காவே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு விருப்பமான பூமியே, உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த மக்கள் என்ன விரட்டலண்டா ஒரு நாளும் நான் போக மாட்டேன். அழுது அழுது அபூபக்கரை பிடித்து கொண்டு அப்படியே ஹிஜ்ரத்துடைய பாதையால், வளமையாக செல்ல வேண்டிய பாதையால போகாம மேற்கு பகுதியால, பின் பகுதியால அப்படியே போய்
மக்காவிலிருந்து வெளியே போகாம மக்காவிலேயே பின்னால உள்ள சவுர் குகையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைகிறான். சகோதரர்களே, இப்ப முஷ்ரிக்குகள் பாக்குறாங்க, சுபகுடைய நேரம் வருது, இன்னும் இவரை காணும். ஒரு வயசாளி வாரான், வந்து சொல்றான், மாதா தன்ததிரூன ஹாஹுனா, யாரப்பா இங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? முஹம்மதன், முஹம்மதை எதிர்பார்க்கிறோம், அவரை கொல்ல போறோம். அவர் சொன்னார், ஹையபகுமுல்லாஹ், நாசமா போய்த்தீங்க, நீங்க தோத்து போய்த்தீங்க. முகம்மது வெளியில போனத கண்ணால நான் கண்டேன். அப்படி எங்க வெளியே போற அவர்? எட்டி பார்த்தாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படுக்கையில ஆள் படுக்குது. இதா படுக்கிறார், அவர் வெளியே போகல. காலையில பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, ஹஸரத் அலி வெளியே வாரார் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே முகம்மது? தெரியாது என்றார். சொன்னாங்க, கிழவன் சொன்னது உண்மைதான். ஓடி போனாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. தெரியும் இங்க இல்லைண்டா அங்கதான் இருப்பார். கூடினது உற்ற நண்பர் வீட்டுல தானே இருக்கிற எல்லாரும். ஓடி போய் பார்த்தா அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் வந்தார். மகளே, அபூஜஹல் கேட்டான், எங்கோண்ட வாப்பா? சொன்னார், தெரியாது. ஓங்கி உட்டான் ஒரு அறை, காதுல இருந்த காதுப்பு கலண்டு பறந்தது. ஹிஜ்ரத்துக்காக அப்ப ஒரு 20 வயசு கூட இருக்காத அந்த பெண் அடி அற வாங்கினார் முஷ்ரிக்குடைய கையால். ஒரு ஹிஜ்ரத்துக்காக ஒரு குடும்பத்துடைய தியாகம். அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்துக்கு ஒரு ரூபா சல்லி கூட வைக்காம அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு முழு பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். அப்பா வாரார், அபு குஹாஃபா, இஸ்லாத்துக்கு வரல. கேட்டாரு, எங்கே எங்கே உண்ட பாப்பா விட்டுட்டு போயிட்டாரா? உங்களுக்கு ஒன்றுமே தரலையா? அந்த பெண்கள், எங்கட பெண்கள்டா, ஓம் பாருங்க அப்பா, பாருங்க மாமா, இவர் சும்மாவே எங்களுக்கு செலவுக்கு தாரல்ல, பாருங்க உள்ளத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போய்த்தாரு. புதுனமான மார்க்கம், புதுனமான இஸ்லாம், இவங்களுக்கு எல்லாம் தலை கடிச்சு. அந்த பெண், பருவ வயதை அடையாத அந்த பெண், வாலிப பெண், அப்பாக்கு கண் தெரியா, கொஞ்சம் பார்வை குறைவு, சின்ன சின்ன கற்களை எடுத்து ஒரு பையில போட்டு ஆட்டி காற்றா ஒரு பை நிறைய எங்களுக்கு சல்லி வச்சுட்டு போயிருக்கார். இதெல்லாம் புகாரியுடைய வரலாறு. சுப்ஹானல்லாஹ். எப்படி நாங்க யோசிக்கோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சவுர் குகை கிட்ட போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு ஓடுறார், பின்னுக்கு வரார், முன்னுக்கு ஓடுறார், பின்னுக்கு வரார். கேட்டாங்க, அபூபக்கர் என்ன? யா ரசூலல்லாஹ், பயமா இருக்குது, முன்னால எவனாலும் வந்து அடிச்சிருவானோ பயமா இருக்குது, முன்னால போல பயமா இருக்குது, பின்னால அம்பால யாராவது குத்திருவானோ, அதனாலதான் நான் முன்னுக்கு பின்னுக்கு வாரேன், எனக்கு என்ன நடந்தாலும் உங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். சவுர் மலை இப்பயே ஏறையல. ஆஜிமார் சொல்லுவாங்க, போகும்போது ஏறணும், பார்க்கணும், பிடிக்கணும், மலை கிட்ட கொண்டு போய் இறக்கினத்தோட இதுல ஏறையல, வாங்க போவோம்ன்றுவாங்க. அவ்வளோ பயங்கரமான கரடு முரடான மலை ஏறினார். அபூபக்கர் சொன்னாங்க, மக்கானக்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உள்ளுக்கு போயிடாதீங்க, நாம் பெய்த்து பார்த்து என்னென்ன இருக்குதோ கிளியர் பண்ணிட்டு வாரேன். தன்னை அர்ப்பணித்து நபியை பாதுகாத்தவர். அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் ஹிஜ்ரத்துக்கு போன அந்த ஒரு அமலுக்கு பகரமாக இந்த உமருடைய குடும்பத்தை தாரை வார்த்து தர தயார். நாளுடைய அமல் இறங்கி முழு குகையையும் கிளீன் பண்ணி எத்தனையோ ஓட்ட, தன்னுடைய உடுப்ப சாரண கிழிச்சு கிழிச்சு எடுத்து ஓட்டை அடைச்சான். 2 ஓட்ட பேலன்ஸ், அடைக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, அவரத்தான் விளங்கும், இன்னும் பிச்சா. அப்படியே தன்னுடைய 2 காலையும் வச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, இன்சில் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இப்ப வாங்க நாயகமே. ராவெல்லாம் படுக்காம டயர்ட்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தத்தோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில் தன்னுடைய தலையை வைத்து தூங்கி விட்டார்கள். காலை வைத்ததுதான் தாமதம், ஏதோ பாம்பு அல்லது விஷப்பூச்சி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலை கொத்தி விட்டது. யோசிங்க, நாங்கண்டா கதறி பத்தி கூற கூட்டி அசையவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மகாஃபத ஐயன் தபிஹ ரசூலுல்லாஹ், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தால் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளே நாசமாக்குறாங்க. ஒரு கவலை இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தையே நாசமாக்குறாங்க. கல்யாணத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, தொழில்ல, துறவுல, குடும்ப வாழ்க்கையில 100க்கு 100 நபிக்கு மாற்றம். ஒரு கவலையும் இல்லை. கியாமத்தினால பத்தியும் கவலை இல்லை, மௌத்த பத்தியும் கவலை இல்லை. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு லேசா சொர்க்கம் போகலாமா? லேசா சொர்க்கம் போகலாம் சொன்னாங்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு.
சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டு வா வா வாண்டு கூப்பிடும்டாங்க. நீ விரும்பின வழியால போகலாம். புகாரில வருது. சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியவில்லை, ஆனால் அசையவில்லை. கண்களால் கட்டுப்படுத்த முடியாது. கண்ணீர் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் கொட்ட, சகோதரர்களே விழித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அபூபக்கர், லுதிக்து யா ரசூலல்லாஹ், பாம்போ ஏதோ விசைஜந்து கடித்து விட்டது. உடனே எச்சிலை எடுத்து காலில் வைத்தார்கள், லேசாகி விட்டது. 3 நாட்கள் அந்த குகையிலே. இந்த இடத்துல நான் ஒரு வரலாறை ஞாபகப்படுத்தணும். மௌலானா காசிம் நானூத்தவி தேவ்பந்த் மദ്രസാவுடைய பாணி, அதுடைய ஃபவுண்டர். இப்ப 6000 பிள்ளைகள் ஓதுறாங்க. 6000 பிள்ளைகள் இந்தியால உத்தரப்பிரதேசத்துல. பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய காலத்துல அவரை தேடினாங்க. ஏன்? இஸ்லாமிய அழைப்பாளர், மார்க்கத்தின் அழைப்பாளர். 3 நாள் காணாம போனார். மறுவா வந்துட்டார். கேட்டாங்க, எங்க உங்களை இன்னும் தேடுறாங்க, போய் தொழிங்க. சொன்னார், இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பயத்துல நான் ஒளியல்ல, ஏண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகள் தேடின நேரத்துல 3 நாள் குகைக்குள்ளே ஒளிந்திருந்தார். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கத்தான் நான் போய் ஒளிஞ்சு. இன்றைக்கு எவ்வளவு, அதான் இன்றைக்கு 6000 பிள்ளைகள் ஓதுற அந்த நன்மை அவரை கபருக்கு போகுமா இல்லையா? மார்க்கத்தை விட்டுட்டோம் சகோதரர்களே. துனியாவுக்கு மட்டும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீங்களோ நானோ இந்த ஹுத்துபா உண்மையா பொய்யாங்கிறது கியாமத்துடைய நாளையில விளங்கும். இங்க விளங்காது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லாட்டி சரியில்லாம இருக்கும். வெளியில போனதோட எல்லாம் மறந்துரும். விளங்கும் சகோதரர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மிம்பர்கள் அமானிதங்கள். பேசுவதற்கு வந்தது என்னமோ நேரம் நெருங்கி விட்டது. சகோதரர்களே, பழைய ஏற்பாடு ஒரு வழிகாட்டி, அவன் ஒரு காஃபிர், அப்துல்லா இப்னு உரைக்கித், அவர்தான் மதீனாக்கு கொண்டு போனவர். சாப்பாடு கொண்டு வந்தது அறவாங்கின அந்த பெண்மணி அஸ்மா. சாப்பாட்டை கொண்டு வந்து ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய இடுப்பு பட்டியை கலட்டி 2ஆக கிழித்து சாப்பாடு கட்டி கொடுத்தார். பால் கொடுத்தார். ஆமீர் இப்னு ஃபுஹைரா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அடிமை, பழைய அடிமை. மக்காவுல நடக்கிற நியூஸ்கள் கொண்டு வரத்துக்குரிய ஒற்றராக இருந்தார் அப்துல்லா பின் அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய முழு குடும்பமும் தீனுக்கா. சகோதரர்களே, இப்ப எல்லாம் தேடி 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 பார்த்தா காணல. எல்லாம் அப்படியே சைலண்டானதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. மக்கால இருந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. 8 நாள் பயணம். 8 நாள் பயணம். இங்கே மக்காவில் அறிவிப்பு நடக்கிறது. யார் முகம்மதையும் அபூபக்கரையும் உயிரோடு அல்லது மௌத்தாகி கொண்டு வந்து சேர்ப்பார்களோ, ஒரு தலைக்கு 100 ஒட்டகம். காசுண்டா தான் சொல்லவா வேணும்? ஈமான் உள்ளாக்களே காசு கடிமை. அவனுக்கு ஈமானும் இல்லை, இஸ்லாமும் தேவையில்ல. 100 ஒட்டகத்தோட முழு பேரும் தேடுறான். முழு பேரும். 8 நாள் பயணம். வித்தியாசமான பிளான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் தனி பாடம். பேச நேரம் கிடையாது. போறாங்க. பல எதிர்ப்புகள் வருது. இடையில புரைதத் இப்னுல் ஹஸீப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு 80 பேரை கூட்டிக் கொண்டு எதிர்க்க வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சை கேட்டு கலிமா சொல்லிட்டு அவர் போய்த்தார். அங்கால உம்மு மாபத், ஒரு வயசாளி, குடிக்கிறதுக்கு பால் வேணும், சாப்பாடு வேணும். ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்தது ஒரே ஒரு ஆடு, அதுவும் மலட்டு ஆடு, நடக்க கூட சக்தி இல்லை. கல்லஃபஹல் ஜஹ்து, சொன்னாங்க, ஆட்டத்தான் நான் பால் கறக்கிறேன். அவ சொன்னா 7 முண்டா கறந்துகோங்க. எடுத்தாங்க ஆட்ட, என்னமோ சொன்னாங்க. மடியில கோப்பையை வச்சாங்க. பால் கொட்டி கோப்பைக்கு வெளியே கொட்ட ஆரம்பித்தது. பொம்பளை அப்படியே, வயசாளி அப்படியே திகைத்து போய்விட்டான். ஷொக்காயிட்டா. சொன்னாங்க, அப்படியே குடிச்சாங்க, குடிக்க கொடுத்தாங்க, அப்படியே போய்த்துட்டாங்க. மாப்பிள்ளை வந்தார். என்ன பால் ஊட்ல? வந்தார் ஒரு மனிதர். அந்த மனிதரை வர்ணித்தாள் அந்த பெண். அவருடைய கண், அவருடைய வாய், அவருடைய புருவம், அவருடைய நடை, அவருடைய சிரிப்பு, அவருடைய பேச்சு, அத போல இந்த உலகத்துல யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கல். அப்படி அழகான ஹதீஸ் உம்மி மாபத். இடையில அவவையும் தாண்டினத்தோட வந்தார் சுராக்கா இப்னு மாலிக் அல் முத்லஜி. 100 ஒட்டகத்தை அடைந்து கொள்வதற்காக வந்தார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? முஸ்லிம்ல வருது, அவர் குதிரையுடைய இடுப்பு வரை மண்ணுக்குள் புதைத்து விட்டான். விளங்கி கொண்டார், முன்னால போறவங்க லேசான ஆள் அல்ல. சொன்னார், முஹம்மத், இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், நீங்க வெற்றி அடைவீங்க. அப்படி வெற்றி அடைஞ்சா நான் உங்களை சந்திக்க வந்தா எனக்கு நீங்க ஒரு உடன்படிக்கை எழுதி தரோணும். எழுதி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்து சொன்னாங்க, சுராக்கா கைஃப பிக யா சுராக்கா,
இதா லபிஸ்த சிவாரை கிஸ்ரா, ஒரு நாள் வரும் சுராக்கா, ஓண்ட கையில ஈரான் பெர்ஷியன் கிங்குடைய, அரபு ஈரான் பேரரசனுடைய 2 தங்க காப்புகள் உண்ட கையில வருமுண்டா. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல வந்துச்சு. சுராக்காவை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபி ஹலீஃபா அந்த காப்பு 2ஐயும் போட்டு கிரீடத்தை தலையில வச்சு அழகு பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு. 8வது நாள் மதீனாக்கு போகல, எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க, குபாவுக்கு தான் போனாங்க. மதீனாவில இருந்து குபால இருந்து 4 கிலோமீட்டர் மதீனாவுக்கு இறங்கினத்தோட செஞ்ச வேலை, முதலாவது ஒரு பள்ளி கட்டினாங்க, மஸ்ஜிது குபா. குல்சும் இப்னு ஹிதும் என்ற சஹாபியுடைய வீட்டுல தங்கினாங்க. மக்களை சந்திக்கிறதுக்காக சாத் இப்னு கைஸமா என்ற சஹாபி திருமணம் முடிக்காதவர், அவர வீட்டுக்கு போனாங்க. அப்படியே கொஞ்ச நாள் தங்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படியே மஸ்ஜிது நபவி உள்ள இடத்தை நோக்கி நாக்கத்தே கஸ்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகம் ஏவப்பட்டது. அல்லாஹ் ஆர்டர் போட்டான், அந்த ஒட்டகம் எங்க போகுதோ அங்கதான் நபி அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. ஒட்டகம் போகுது போகுது. பனு சாலிம் இப்னு அவுஃப் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஜுமாவுடைய நாள் இங்கே தங்குங்களே, வெள்ளிக்கிழமை லுகருடைய நேரம் நெருங்கியதால், ஜுமாவுடைய நேரம் நெருங்கியதால் அங்கே இறங்கி ஜுமா தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தில் இப்ப முதலாவதாக மதீனாவில் நபி அலைஹிஸ்ஸலாம் ஜுமா தொழுவிச்ச இடம் இப்பையும் போய் பாருங்க, மஸ்ஜிதுல் ஜுமா என்ற ஒரு பள்ளி இருக்கு. சொன்னாங்க எங்கள்கிட்ட தங்குங்க. சொன்னாங்க இல்ல, ஒட்டகம் ஏவப்பட்டது, அது எங்க போகுதோ அங்கதான் நான் போகலாம். எப்படி வரவேற்பு, எப்படி வரவேற்பு! தாயிஃப்ல அடி வாங்கியது, சொந்த ஊர்ல விரட்டப்பட்டது. அல்லாஹ் கஷ்டத்துக்கு பின்னால லேச வச்சிருக்கிறான். எங்கடாக்கள் எதிர்பார்க்கிற தொழுவுறாக்கள் ஈமானோட இருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் பென்சில போகணும், ஈமான்தாரிகள் எல்லாரும் ஃபெராரியில பறக்கணும். அப்படி அல்ல. அப்படின்னா நபி அலைஹிஸ்ஸலாம் 2 மாசம் சாப்பிடாம இருந்தாங்களே, இது தெரியாது அவங்களுக்கு. துனியா கிடைக்கிறது நல்லவங்களுக்குரிய அடையாளம் அல்ல. நல்லவங்களும் கொடுப்பான், கெட்டவங்களும் கொடுப்பான். ஆனா நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான், கை கொடுப்பான். ஆரம்பத்துல தோல்வி, பின்னால வெற்றி. மதீனா வாசிகள் போட்டி போட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கள்கிட்ட வாங்களே. சொன்னாங்க ஒட்டகத்தை விடுங்க, அது போற இடத்துல நான் தங்குவேன். சகோதரர்களே, ஒவ்வொரு கூட்டமா வாராங்க. பனு நஜ்ஜார் வாராங்க, பனு அதி வாராங்க, யா ரசூலல்லாஹ் வாங்க, இல்ல ஒட்டகத்தை விடுங்க. பனு பயாதா வாராங்க. அந்த இடத்திலையும் ஒரு பள்ளி இருக்குது, நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் தொழுதாங்க. இப்ப நான் சொல்ற முழு இடத்தையும் நீங்க இப்ப போனா பார்க்கலாம். அப்படியே போக நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மட வாப்பாட பரம்பரை பனு நஜ்ஜார் அப்படியே வந்தாங்க. வாள்களை உருவிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு, புகாரில வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா ஒட்டகத்தில, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால, அவங்களோட மாமாமார்கள் புடை சூழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனியத்துல் வதா என்ற வழியால வாராங்க. முழு மதீனா வாசிகள், ஆண்கள் பெண்கள் முழு பேரும் வீட்டு கூரைக்கு மேல ஏறி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர முழங்கி, யா முஹம்மத், ஏ முகம்மதே, யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவே ஆடி நிக்குது, அதிருது, பயங்கர வரவேற்பு. அப்படியே போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒட்டகம் போய் சரியா நிக்குது. பனு நஜ்ஜார் கோத்திரத்துல உள்ள 2 அடிமைகள் காணி. அடிமையுடைய பெயர் சஹில் சுஹைல். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யாருடைய காணி? 2 அனாதைகள், அடிமைகள் அல்ல, அனாதைகளுடைய காணி. சொன்னாங்க, புகாரில வருது, சாமினூனி பிஹாயித்திக்கும், சல்லி தாரேன் காணியத்தாங்க. இல்ல சும்மா தாரோம், இல்ல அனாதைகளுடைய சொத்தை சும்மா எடுக்க மாட்டேன், சல்லி தாரேன் தா. சல்லி கொடுத்து வாங்கினாங்க. அந்த இடத்துல ஈச்ச மரம் இருந்துச்சு, அப்படியே நிலம் கொஞ்சம் ஷேப் இல்லாம கரடு முரடா இருந்துச்சு, முஷ்ரிக்கீன்கள் கபர் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணை எடுத்து வாருங்கள், கொலையுங்கள், களிமண் கற்களை செய்யுங்கள், ஈச்ச மர குத்தியை கொண்டு வந்து நாட்டுங்கள், பள்ளிவாசல் கட்டுங்கள். அதுதான் மஸ்ஜிதுன் நபவி. சகோதரர்களே, சிந்தியுங்கள். இப்ப உள்ள மாதிரி இல்ல. ஆரம்பியா பள்ளியிலையும் காவாசி தான். காவாசி 70 முழம் நீளம், 60 முழம் அகலம். முழம் கூரை ஓலை
மண்ணு களிமண், கீழே டைல்ஸ் அல்ல, பொடி கற்கள். அந்த மிம்பரில் நின்றுதான், அந்த பள்ளியில் நின்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னுல் வலீத் என்ற சிங்கத்தை உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா என்ற போர் வீரனை உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் உமர் என்ற சகலகலா வல்லவனை இந்த உலகத்தில் உருவாக்கினார். அந்த பள்ளியில் நின்றுதான் அபூபக்கர் என்ற ஈமான்தாரியை உருவாக்கினார். இஸ்லாத்துடைய முதலாவது மதரசா அந்த பள்ளியில இப்பயும் போனா பாருங்க, ரவுதாக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், சுஃபா, ஒரு திண்ணை. அங்கதான் இஸ்லாத்துடைய முதலாவது மதரசா. சகோதரர்களே, லைட் இல்ல, ஃபேன் இல்ல, ரலியல்லாஹு அன்ஹும், ஏசி இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, சுஜூது செஞ்சா நெத்தியில குத்துது, கற்களை துடைத்து துடைத்து தான் சுஜூது செய்வார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபருக்கு பின்னால 70 முழத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முழமாக்கினாங்க. மௌத்தா போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பெருசாக்கினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, சுத்தி உள்ள எல்லா காணிகளையும் வாங்கினாங்க. தேக்கு மரத்தை கொண்டு வந்தார், நல்ல பாறாங்கற்களை கொண்டு வந்தார், ஸ்ட்ராங்காக பள்ளியை கட்டினார். அதுக்கு பின்னால் உஸ்மானிய ஆட்சி வலீத் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் அப்பாசிய ஆட்சி மஹ்தி வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் மம்லூக்கிகள் இன்னும் பெருசாக்கினார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மானியர்கள் அப்துல் மஜீத் ஒன், அப்துல் மஜீத் அல் அவ்வல் இன்னும் பெருசாக்கினார். அப்துல் மஜீத் அஸ்ஸானி இன்னும் பெருசாக்கினார். அப்படியே வந்தது அப்துல் அசீஸ் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். மன்னர் ஃபைசல் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். அதுக்கு பின்னால் மன்னர் ஃபஹத் வந்தார், அவர் இன்னும் பெருசாக்கினார். மன்னர் அப்துல்லா கடைசியா மௌத்தா போனவர் இன்னும் பெருசாக்கினார். இப்ப உள்ளவர் இன்னும் பெருசாக்குறார். அவர பேரை நான் சொல்ல தேவையில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 70 முழத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி அந்த மஸ்ஜிது நபவி இன்றைக்கு 10 லட்சம் பேர் ஒரே டைம்ல தொழலாம். எதுன 10,000 அல்ல, கொழும்புல 10,000 பேர் தொழுகிற பள்ளி கூட இல்லை. 10 லட்சம் பேர், முழு உலகத்துடைய மர்கஸ், இந்த ஈமானுடைய தலம் அந்த மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்கி செய்த முதலாவது வேலை கட்டினது மஸ்ஜித, மக்களை தொடர்பாக்கினது பள்ளியோட. இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டிலே முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உயிருக்குயிரான நண்பர்களே, உங்களிடம் நான் கேட்கிறது இதைத்தான். 1448 வருஷம் முடிஞ்சு மஸ்ஜிது நபவி கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா 10 லட்சம் பேர் அதுல நின்று தொலையலும் உண்டு. யோசிங்க, தெரியுமா? யோசிச்சிருப்பாங்களா? முழு நன்மையும் யாருக்கு? முழு நன்மையும் யாருக்கு? மௌத்துக்கு முன்னால் சகோதரர்களே, உங்களுக்கு தந்த வசதியை வைத்து, வாய்ப்புகளை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சதக்கா ஜாரியாக்கள் செய்யுங்கள். மிம்பரில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்கீல் பண்ணினார்கள் மார்க்கத்துக்காக. இதே மஹல்லாவிலும் கூட உங்களோட பள்ளிவாசல் தொழுகை நடக்குது, இமாம்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் இதோட மட்டும் இந்த பள்ளிவாசலுடைய சேவைகள் நின்று விடக்கூடாது. இங்கே ஒரு மதரசா உருவாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அத்துணை அமல்களும் இங்கே நடக்கணும். இங்கே விருந்தாளிகள் வந்தா தங்கோடும். இது எல்லாம் நபியுடைய காலத்தில் அந்த மஸ்ஜிதில் தான் நடந்தது. பின்னாலே உங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான ஒரு காணியை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். உங்களோட பங்கு வந்துச்சுண்டா மாஷா அல்லாஹ், நல்ல உள்ளங்கள் முன் வந்திருக்கிறாங்க, இன்னும் முன்வாங்க. பெரிய தொகை. கொழும்புகள்ல காணி வாங்குறது, லேண்ட் எடுக்கிறது லேசான ஒரு விஷயம் அல்ல. கொழும்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜுமாவில் தஸ்கீல் நடக்க கூடாது, காணி வாங்கி முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நல்ல உள்ளங்களை, தாராள மனங்களை அள்ளி கொடுக்கும் வள்ளல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யோசிங்க, அந்த மஸ்ஜிது நபவி கியாமத்து நாள் வரைக்கும் அந்த நபிக்கு, சஹாபாக்களுக்கு நன்மை கிடைப்பதை போல இன்ஷா அல்லாஹ் உங்களோட பங்கு இருந்தால் கியாமத்து நாள் வரைக்கும் உங்களுக்கும் இந்த மஸ்ஜிதுடைய நன்மை கபருக்கு வரும். நியத் வைங்க, மௌத்துக்கு முன்னால என்னால பள்ளி உருவாகணும், என்னால மதரசா உருவாகணும். லட்சக்கணக்கான அந்நியர்கள், நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரி. உங்களுக்கு நாங்க மீண்டும் சொல்றோம், நாங்க வாழ்றதெல்லாம்
தனி முஸ்லீம்களோட. நீங்க வாழ்றது அப்படி அல்ல. உங்களை எல்லாம் மாட்டுவான் கியாமத்துடைய நாளையில. அல்லாஹ்வை சொல்லி கொடுங்க, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க, மார்க்கத்துக்காக களமிறங்குங்க. அல்லாஹ்ட காரியத்தை உங்களோட கையில் எடுங்க. அல்லாஹ் உங்களோட காரியத்தை அவன் கையில் எடுப்பான். இந்த வாக்கு மிம்பருடைய வாக்கு. இந்த மஸ்ஜிதுக்காக பங்களிப்பு செய்யுங்க, இமாம சந்திங்க, நிர்வாகிகளை சந்திங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறை கேட்ட நீங்க கல்புகள் உருகி உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. அது அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் வரலாறாக வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் பேசின கேட்ட விஷயத்தை இஹ்லாஸோடு அமல் செய்யும் பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, எங்களை பாதுகாப்பாயாக, இந்த மஹல்லாவுடைய தேவை நிறைவேற்றி கொடுப்பாயாக. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் முழு பேரையும் நீ கபூல் செய்வாயாக. முழு பேரை கொண்டும் நம்முடைய நண்பர்கள், இந்த மஹல்லா வாசிகள் அனைவரை கொண்டும் யா அல்லாஹ் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான முஷ்ரிக்குகளுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நம்மளை கொண்டு ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. எங்களோட கையில ஒன்றும் இல்லை யா அல்லாஹ், நாங்க பாவிகள் யா அல்லாஹ், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யா அல்லாஹ். எங்களோட இறக்கப்படு யா அல்லாஹ், எங்களை கொண்டு தீன ஹயாத்தாக்கு யா அல்லாஹ். நபியை கொல்ல வந்தவர் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டு நீ 5000 பள்ளி கட்டினாய் இந்த உலகத்தில், எங்களை கொண்டு செய்ய முடியாதா யா அல்லாஹ்? முடியும் யா அல்லாஹ். எங்களை ஈமான்தாரியாக மாத்து, நல்லவனாக மாத்து, சிறந்தவனாக மாத்து, தக்வாதாரியாக மாத்து. உனக்கு மட்டும் அஞ்சக்கூடிய மன தைரியத்தை தாயா அல்லாஹ். இந்த ஈமான் இஸ்லாம் எங்களை கொண்டு முழு உலகத்திலையும் வளரச் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் நம்முடைய கடைசி நாள் அந்த மதீனா, இன்று பேசப்பட்ட அந்த மதீனா, அந்த மதீனாவிலே, அந்த ரவுதாவிலே, சுஜூதிலே கலிமாவோட அல்லாஹ் மௌத்தாகிற பாக்கியத்தை எனக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா சீடர்களுக்கும் நீ கொடுப்பாயாக. நம்முடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى ملاك الحسنات. فقد قال تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم واستغفروه إنه هو الغفور الرحيم.